பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். சுவாமிநாதன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுது அவர்களுக்கு இடையே கோரிக்கை மனுக்களுக்கு அளிக்க வந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும், அந்த நாளிலேயே கூலி வழங்க வேண்டும், பேரூராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளுக்கும் வேலைவாய்ப்பு திட்டம் வழங்க வேண்டும், மாநில அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், சத்துணவு பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்துவதற்காக ஊராட்சி தோறும் பரப்புரை இயக்கம் சார்பில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்தவர்களை காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது அவர்கள் கோரிக்கை மனு அளிக்க வந்தவர்கள் நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்பணையை மீறி மனு கொடுக்க உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் மனு அளிக்க வந்தவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் குளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் கதவினை சாத்தியதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் வழங்கினர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.